நடப்பு நிகழ்வு 19/9/2024 அன்றைக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்துக்கு அமைச்சரை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. 2029 நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குழு அந்த திட்டத்தை ஆய்வறிக்கை பண்ணது யார், எந்த குழுன்னு கேட்டிங்கன்னா, யாரோட தலைமையிலும் கேட்டிங்கன்னா, ராம்நாத் கோவிந்தோடைய அவரோட தலைமையில் தான் நடந்தது. இவர் ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர். மக்களவைக்கும் பேரவைக்கும் ஒரே டைமில் தேர்தல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறார். மக்களவைக்கும் பேரவைக்கும் ஒரே டைமில் தேர்தல் வைக்கலாம், அதன் பிறகு 100 நாளுக்கு அப்புறமா உள்ளாட்சி தேர்தல் நடத்திக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இதான் மக்களவை தேர்தல் நடக்கும்போது முதல்ல மாநிலத்தில் இருக்கிறாங்களா தேர்தல் நடக்காமல் இருக்குல்ல, அப்போ டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுல்ல. ஏன்னா நம்ம மக்களவை தேர்தலும் மாநில தேர்தலும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நாட்கள் விடுபட்டு தான் நடத்துகிறாங்கல்ல முதல்ல. இப்போ அதனால் அதுமாரி வரும்போது கேப் வரும்போது அந்த பேரவை தேர்தலை தள்ளி வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் அவங்களோட அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா